வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கதம்பம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தென்னாலிராம கதையில் இன்னும் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஒரு முறை கிருஷ்ணதேவராயரும் தென்னாலிராமாவும் வழக்கம் போல் தோட்டத்தில் பேசிட்டே ஒரு வாக் போயிட்டு இருந்தாங்க. அப்போ தென்னாலிராமா கிட்ட ராஜா சொல்கிறாரு, வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் எதுக்கு படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அவங்க இன்னும் கொஞ்சம் படித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல வியாபாரம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே வராங்க. அப்போ தென்னாலிராமன் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ராஜா. வியாபாரம் செய்கிறவங்களாம் இன்னும் நல்லா படித்தாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நல்லா நிறைய லாபம்லாம் ஈட்ட முடியும் தான். ஆனால் அவங்க உண்மையிலேயே பார்க்க போனோம்னா நல்லா படித்தவங்கள விட வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தான் பிரஜா நிறைய யோசனைலாம் அதிகம். அவங்களுக்கு எல்லா சிந்தனையுமே அந்த வியாபாரத்து மேலேயே இருக்கும். எதில் லாபம் நிறைய கிடைக்கும், எதில் லாபம் கிடைக்காது அப்படிங்கிற யோசனையிலேயே இருப்பாங்க. அந்த யோசனையை அவங்கள நல்லா படித்தவங்கள விட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள விடவே இவங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக பணம்லாம் சம்பாதிப்பாங்க ராஜா அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் சொல்கிறாங்க. ராஜாவால் அதை ஏற்றுக்கவே முடியல. அது எப்படி, அது படித்த அறிவாளிங்களை விட படிக்காத அந்த வியாபாரிங்களாம் எப்படி அப்படி நிறைய சம்பாதிக்க முடியும், எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வராரு. சரிங்க ராஜா, நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே அப்படியே முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ராஜா அரண்மனைக்கு போயிடுறாரு. ராஜா இதை மறந்தும் போயிடுறாரு. தெனாலிராமா என்ன செய்கிறாரு, ஒரு முடி வியாபாரி கிட்ட போகிறாரு. அந்த முடி வியாபாரி கிட்ட போய் கேட்குறாரு, ஒரு 2 அடி நீளம் இருக்கிற அந்த முடியெல்லாம் கிடச்சதுன்னா அது எவ்வளோ விலை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த முடி வியாபாரி சொல்கிறாங்க, நீளமான முடியெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி கிடைச்சாங்கன்னா அது ஒரு நல்ல விலைக்கு போகும். ஒரு 100லிருந்து 150 வராகன் வரை கூட போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, சரி, நான் சும்மா தெரிஞ்சுக்கதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமா வீட்டுக்கு வர்றாரு. கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிக்கிறார். யாராவது வியாபாரிக்கு நீளமான முடி இருக்குதான்னு பார்த்துட்டே வர்றார். அப்போது ஒரு வியாபாரி நல்ல நீளமான முடி இருக்கிறத தெரிஞ்சுக்கிறார். அவர் அந்த நீளமான முடியை நல்லா முடிச்சு போட்டு டர்பன் போட்டு மூடி இருக்கிறதையும் பார்த்துடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நேராக ராஜகுரு வீட்டுக்கு ஒரு நாள் போகிறார். தெனாலிராமா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னு ராஜகுரு யோசிக்கிறார். இருந்தாலும் வா தெனாலிராமா, என்ன விஷயம் இல்லாமல் வரமாட்டியே அப்படின்னு சொல்லி ராஜகுரு கேட்குறார். தெனாலிராமா சொல்கிறாரு, ஆமாங்க ராஜகுரு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதுக்கு தான் வந்திருக்கிறேன். என்ன முக்கியமான விஷயம்? உங்களோட நீளமான முடி ராஜாவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராஜகுரு யோசிக்கிறாங்க, தெனாலிராமா நம்மளை வச்சு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ராஜாவுக்கு போய் என்னோட முடி எதுக்கு அப்படின்னு ராஜகுரு கேட்குறாங்க. தெரியலைங்க ராஜகுரு, வேணும்னு சொல்லி கேட்டாங்க, அதுக்கு 200 வராகன் கூட தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. 200 வராகனும் வரப்போகுது, முடி கட் பண்ணி தந்தால் மறுபடியும் வளரப்போகுது, இதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ராஜகுரு யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அவரோட அந்த நீளமான 2 அடி முடியை கட் பண்ணி தெனாலிராமனுக்கு தந்துட்டு தெனாலிராமா கிட்ட 200 வராகனும் வாங்கிக்கிறார். ராஜா, இந்தாங்க ராஜா, நீளமான தலைமுடி ராஜகுருவுடையது. ராஜா ஒண்ணுமே புரியல. என்ன தெனாலிராமா, ராஜகுருவோட முடி நீ எதுக்கு வெட்டி எடுத்துட்டு வந்த? நான் வெட்டி எடுத்துன்னு வரல ராஜா, நீங்க கேட்டதா சொன்னேன், நீங்க 200 வராகன் தரதாவும் சொன்னேன். ராஜகுரு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. சரின்னு சொல்லிட்டு கட் பண்ணி தந்துட்டாரு ராஜா. சரி, இந்த முடியை வச்சு என்ன செய்ய போகிறோம்? ஒரு நிமிஷம் இருங்க ராஜா, இது போல் நம்ம கடத்தேரில் ஒரு வியாபாரி இருக்கிறாரு, அவருக்கும் நீளமான முடி இருக்குது, அவரை வர சொல்லிட்டு வந்திருக்கிறேன், அவர்கிட்டையும் நம்ம முடியை கேட்கலாம். எதுக்கு தெனாலிராமா? நீங்கள் பொறுமையாக பாருங்க ராஜா அப்படின்னு சொல்லி தெனாலிராமா சொல்கிறாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் காத்துன்னு இருக்கிறாங்க. அந்த கடத்தேரியிலேருந்து அந்த வியாபாரியும் வர்றாங்க. வியாபாரி அரசருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. தெனாலிராமா சொல்கிறாங்க, வியாபாரி உங்களோட நீண்ட முடி ராஜாவுக்கு தேவைப்படுது, அதனால்
நீங்கள் தரணும், சும்மாலாம் தர வேணாம், நீங்கள் உங்களுக்கு 200 வராகன் தராங்க, உங்களோட தலைமுடியே தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த வியாபாரி சொல்கிறாங்க, ராஜாக்கு என் முடி தரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோட முடியை எங்கள் பசங்களோட கல்யாணத்துக்குள்ளே இன்னும் நீளமாக வளரணும்னு சொல்லிட்டு அதுக்கு மூலிகை தைலம் எல்லாம் போட்டு தேய்ச்சி வளர்த்துட்டு வரேன். கிட்டத்தட்ட அதெல்லாம் 1000 வராகன் செலவாயிடுச்சு. நீங்கள் வெறும் 200 வராகன் தான் தரீங்க. நான் செலவு பண்ண அந்த 1000 வராகனும் வேஸ்ட்டாக வீணாக போகுதேன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு வியாபாரி சொல்கிறாங்க. உடனே தெனாலிராமா சொல்கிறாங்க, சரி சரி, அந்த 1000 வராகனும் சேர்த்து தரேன், நீ உன்னோட முடியை தரியா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் நான் தரதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 1200 வராகன் வாங்கிட்டு என் முடியை தந்தாலும் என் முடி நீளமாக வளர்கிறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆகும், அவ்வளோ சீக்கிரம் நடுவில் எங்கள் பசங்க கல்யாணம் வந்தாங்கன்னா நான் முடியே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ராஜாவுக்கு கோபம் வருது. என்ன நீ ஒரு முடி தரத்துக்கு இவ்வளோ யோசிக்கிற, முடிய வேணாம் ஒன்றும் வேணாம், நீ இங்கிருந்து போயிட்டே இரு அப்படின்னு கோபமாக கத்துறாரு. உடனே வியாபாரி என்னை மன்னிச்சிடுங்க ராஜா, நான் கண்டிப்பாக உங்களுக்கு முடி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் நீங்கள் இடத்த விட்டு காலி பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு. தெனாலிராமா கிட்ட ராஜா கேட்குறாரு, இதெல்லாம் என்ன வேலை தெனாலிராமா, எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற, இப்போ அந்த முடி நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ராஜா ஒரே ஒரு நிமிஷம் ராஜா, நம்ம அன்னைக்கு பேசின்னு இருந்தோம்ல, வியாபாரிலாம் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே யோசிக்காம செய்ய மாட்டாங்க. ஒரு முடி தான் நம்ம கேட்டோம், ராஜகுரு ராஜாக்காக கேட்குறாங்கன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு தன்னோட முடியை தந்துட்டாரு. ஆனால் வியாபாரி பார்த்தீங்களா ராஜா, நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கூட மறுக்காமல் தரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான விலையாக 2 மடங்காகவும் கேட்குறாங்க. அந்த 2 மடங்கை கூட எவ்வளவு ஒரு தர்க்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ராஜா அப்படின்னு சொல்லி தெனாலிராமா சொல்கிறாங்களாம். உடனே ராஜா ஒத்துக்கிறாராம், ஆமாம் நீ சொன்னது சரிதான், அவங்க படிக்காமல் இருந்தாலும் அந்த வியாபார யுக்தி அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஒரு சாதா முடி விஷயத்தில் கூட அவங்க எவ்வளோலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அங்கே ராஜகுருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுதான். அப்போ நம்ம ஏமாளி ஐட்டமா, வியாபாரி விட நம்ம புத்தி இல்லாதவங்களை ஐட்டமான்னு வருத்தப்படுறாராம். அப்போ ராஜா சொல்கிறாராம், அப்படிலாம் இல்லை ராஜகுரு, நீங்கள் அதெல்லாம் வருத்தப்படாதீங்க, நீங்கள் சொன்ன உடனே எனக்கு முடி ராஜா கேட்டாங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் தந்தீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தருது. வியாபாரிக்கெல்லாம் வியாபார புத்தி இருக்கும்னு தெனாலிராமா நிரூபிக்கிறதுக்கு தான் இது போல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த முறை தெனாலிராமாவை மன்னிச்சிடுங்க ராஜகுருன்னு ராஜாவே கேட்ட உடனே ராஜகுருவும் ஒரு மனசாக சரின்னு சொல்லிடுறாராம். இருந்தாலும் தெனாலிராமா மேலே அவளுக்கு கோபம் அதிகமாக போயிட்டே இருந்ததாம். அது ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்துடுறாராம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குதா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.